சீமான் அம்பாசமத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லு சில்லுகள்னு அவர் சொல்றது திமுக தவிர எல்லா கட்சிகளையும் சொல்றாரு விஜய். அவர் கூட இருக்கக்கூடிய திருமாவளவன் உட்பட எல்லாரையுமே சொல்றாரு. அதையும் மீன் பண்றாரு. இந்த காங்கிரஸ் கட்சியோட அதிக ஓட்டு சீமான் தான் எடுத்துக்கிறார். காங்கிரஸ் கட்சியோட சீமானுக்கு தான் அதிக ஓட்டு வந்திருக்கு. பிசிகாவோட சீமானுக்கு தான் அதிக ஓட்டு வந்திருக்கு. சிபிஎம் சிபியோட சீமானுக்கு அதிக ஓட்டு வந்திருக்கு. அல்லு சில்லுகள் ஆதரவில் ஆட்சி தாங்கி இருக்கக்கூடிய கட்சிகளை விட சீமான் அதிக வாக்கு எடுத்திருக்கிறாருங்கிறதா உண்மை. ஸ்டாலின் முதல்வருங்கனால இவங்க சீட் வந்துட்டாங்க. ஸ்டாலின் முதல்வருங்கனால இவங்க சீட் வந்துட்டாங்க. மற்றபடி இவங்க தனிச்சிருந்தாங்கன்னா 1/2%, 1/4%, காங்கிரஸ் எல்லாம் 1.5% தான் எடுத்தாங்க. ஸோ நீ மாறுபட்ட சூழ்நிலையில் சீமான் ஒரு காமன் கேண்டிடேட்டுங்கிற லெவலில் அம்பாசமத்தில் இருக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி உருவாயிட்டு. காமன் கேண்டிடேட்னா அனைத்து கட்சிகளும் ஆதரவு. அது அன்புமணி அதில் மதுராந்தகத்தில் ஆரம்பித்தார்ல, அதை மையமாக வச்சு அன்புமணி அதை ஆரம்பித்து அதில் வராரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள சட்டசபைக்குள்ள சீமான் நுழையிறது சரியாக இருக்கிற அம்பாசமத்தில் சீமான் கேண்டிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் ஒரு பலமான எதிர்கட்சி விஜயை கேள்வி கேட்கறதுக்கு சட்டசபையில் இப்போ நீங்கள் திருச்சி மீட்டிங்கில் பேசிட்டு போயிடலாம், ஏற்று யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம், என்ன வேணாலும் சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். சட்டசபைகள் எப்படி பேசுனா ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு சரியான ஒரு நபராட்டு சீமான் இருப்பார். அவர் பொது வேட்பாளராக வரணுங்கிற தோற்றம் எண்ண ஓட்டம் அரசியல் கட்சிகள் மத்தியில் வந்துட்டு இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி இந்த இடத்துக்குள்ள விஜய் அணி பெரிய அணி ஆயிடுச்சு. இண்டி கூட்டணி மாதிரி பெரிய அணி ஆயிடுச்சு. இந்த அணிக்கு எதிராக மற்றவங்க எல்லாம் ஒன்றிணையக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை வரும். அதற்குள்ள ஒரு ஆரம்ப புள்ளியா 8 விழுக்காடு மக்களவையில எடுத்து விஜயோட டெம்பரரி ஒன் டைம் ஓட்டால 4 விழுக்காடால குறைஞ்ச சீமான் அந்த இடத்துக்குள்ள அம்பாசமத்தில் ஒரு 8 விழுக்காடோட எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ரத்தம் சிவசங்கரன்ல ஓட்டு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு களத்துக்குள்ள பொது வேட்பாளர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமான் சட்டசபைக்குள்ள நுழைஞ்சா சட்டசபைக்குள்ள விஜய் வர்சஸ் சீமான் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதற்கான மூவ்ஸ் பொது வேட்பாளர் சீமான்ங்கிற அளவுக்கு போகுது. அதுல சார் 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரலாம் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதுல அம்பாசமுத்திரத்துல சீமான் அவர்கள் களமாட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்திகள்லாம் பரவுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? சீமான் அம்பாசமத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லு சில்லுகள்னு அவர் சொல்றது திமுக தவிர எல்லா கட்சிகளையும் சொல்றாரு விஜய். அவர் கூட இருக்கக்கூடிய திருமாவளவன் உட்பட எல்லாரையுமே சொல்றாரு. அதையும் மீன் பண்றாரு. இந்த காங்கிரஸ் கட்சியோட அதிக ஓட்டு சீமான் தான் எடுத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியோட சீமானுக்கு தான் அதிக ஓட்டு வந்திருக்கு. பிசிகாவோட சீமானுக்கு தான் அதிக ஓட்டு வந்திருக்கு. சிபிஎம் சிபியோட சீமானுக்கு தான் அதிக ஓட்டு வந்திருக்கு. இது ஒரு சூழ்நிலை தான். 8 விழுக்காடு எடுத்த சீமான் தான் 4 விழுக்காடு எடுத்திருக்காரு. இந்த 4 விழுக்காடுங்கிறது காங்கிரஸோட அதிகம், சிபிஎம்மோட அதிகம், சிபிஐயோட அதிகம், பிசிகாவோட அதிகம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட அதிகம். பட் அவங்க திமுக கூட்டணியில் இருந்ததுனால ஸ்டாலின் முதல்வர் என்று எம்எல்ஏ பெற்றுட்டாங்க. எம்எல்ஏ சீட்டை பெற்றுட்டாங்க. இப்போ நீங்க ஸ்டாலின் ஒரு கண்ணியமான தலைவர். நாங்க போட்ட பிச்சைங்கிற வார்த்தையை சொல்லலை. எம்ஜிஆர் கூட இதே ஐயா சண்முகம் சிபிஎம் தலைவரை உங்களுக்கு எம்ஜிஆர் பிச்சை போட்டாதான் 77 சொன்னாரு, ஸ்டாலின் சொல்லல. அதுக்காவது நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனிதரா நடந்துக்கிடுங்க, நியாயம் உள்ள ஒரு மனிதரா நடந்துக்கிடுங்க. வன்மத்திலையும் கால் பண்ணிச்சு அரசியல் பண்ணாதீங்க சண்முகம் தோழர். சரி, இவங்கெல்லாம் கொஞ்சம் தியாக உணர்வு உள்ளவங்க தான். நல்லா ரொம்ப திட்ட முடியல இவங்களை. ஒரு பெரிய மனிதர் சின்ன புத்தின்னு பெருந்தர் அண்ணா பிறந்தவங்க சொல்லுவாங்கல்ல, அதுக்கு விளக்கமா இருக்கக்கூடிய ஆளுங்களா இருக்காதுதான் நமக்கு இவங்களோட பார்வை. ஸோ இவரு கூட இன்னைக்கு ஆட்சி தாங்கி நிற்கக்கூடிய அல்லு சில்லுகள் ஆதரவுல ஆட்சி தாங்கி நிற்கக்கூடிய கட்சிகளை விட சீமான் அதிக வாக்கு எடுத்திருக்கிறாருங்கிறதா உண்மை. ஸ்டாலின் முதல்வருங்கனால இவங்க சீட் வந்துட்டாங்க. மற்றபடி இவங்க தனிச்சிருந்தாங்கன்னா 1/2%, 1/4%, காங்கிரஸ் எல்லாம் 1.5% தான் எடுத்திருக்கோம். ஒண்ணு வந்திருக்காது காங்கிரஸுக்கெல்லாம். ஸோ நீ மாறுபட்ட சூழ்நிலையில் சீமான் ஒரு காமன் கேண்டிடேட்டுங்கிற லெவல்ல அம்பாசமத்தில் இருக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி உருவாயிட்டு இருக்கு. காமன் கேண்டிடேட்னா அனைத்து கட்சிகளும் ஆதரவு. அது அன்புமணி அதுல மதுராந்தகத்தில் ஆரம்பிச்சார்ல, அதை மையமாக வச்சு அன்புமணி அதை ஆரம்பிச்சு அதுக்குள்ள வராரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள சட்டசபைக்குள்ள சீமான் நுழையிறது சரியா இருக்கிற அம்பாசமுத்திரத்தில் சீமான் கேண்டிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அம்பாசமுத்திரத்துல அந்த அளவுக்கு சாதகமான சூழல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் இடைத்தேர்தல்? அதாவது விஜய்க்கு விழுந்த வாக்குகள் 30 விழுக்காட்டுக்கு மேல ராஜகோபால்னு ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு. விஜய் பிறந்த நாளே அம்பாசமுத்திரம் கொண்டாடப்படும் கிடையாது, நடக்கல. முதலமைச்சர் முன்னாடி நடந்த விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். அங்க அவருக்கு 30 விழுக்காடு வந்திருக்குன்னா ஒரு இஷ்யூ பேஸ்டா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு ஒரு 30 விழுக்காடு வந்துருச்சு. இப்போ திமுகவும் தோத்துட்டு அண்ணா திமுகவும் தோத்துட்டு, இப்போ விஜய் தான் ஸ்டார். விஜய் தான் 35 விழுக்காடு வந்திருக்கிறாரு. விஜய் கூட தான் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், பிசிக்கு எல்லாமே ஒட்டிக்கிட்டாங்க. ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வாக்கெடுத்தவங்க கொஞ்சம் கூட இதெல்லாம் ஒட்டிக்கிட்டாங்க. இதை மக்கள் எப்படி பார்க்க போறாங்க? மக்கள் இவங்க ஆதாயத்துக்கு மந்திரி பதவி வாங்கிட்டு போயிடலாம், மக்கள் அதை எப்படி பார்ப்பான்னு இருக்குது இல்லை. ஸோ அந்த டெஸ்டிங் கிரவுண்டா அம்பாசமுத்திரத்தை வச்சு சீமான் அதில் கேண்டிடேட்டாக நிற்கலாங்கிற ஒரு இது இருக்குது. அதற்கான நடவடிக்கைகள், பின்னணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. இதுதான் சூழ்நிலை. ஏன்னா அதிமுக ஜெயித்த இடம், அதிமுகவில் எஸ்சிக்கு சுப்பையார் செல்வாக்காங்க. அவர் தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கிறார். அண்ணன் சிவாஜிக்கு குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு இவர் சிவாஜிக்கு மகனை வச்செல்லாம் படம் எடுத்திருக்கிறாரு. தென் எல்லா ஜாதிகிட்டையும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு. ஒரு தன்மையான மனிதர். ஒரு இன்னைக்கு எடப்பாடி முதல்வர்னு சொல்லிக்கிட்டு ரிசைன் பண்ணிக்கிட்டு விஜய்கிட்ட சேர்ந்ததை ஏற்றுக்கொள்ள முடியலைனாலும் அவர் பொதுமக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர்ங்கிறத நம்ம மறுத்துவிட முடியாது. கிளப்பாவூரில் ஒரு கோயிலுக்கு போயிருக்கும் போது அன்னைக்கு காலையில் கோயிலுக்கு வந்திருந்தாரு, சந்திச்சு பேசினேன். ரொம்ப கண்ணியமான நேர்மையான மனிதர்னு பார்த்தாலே தெரியுது. ஸோ அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு எஸ்சிக்கு சுப்பியாவுக்கு இருக்குங்கிறது 100க்கு 100 உண்மை. அது நம்ம இன்னைக்கு இல்லை, அன்னைக்குன்னு சொன்னால் இன்னைக்கு அது இருக்குது. ஸோ அவர் செல்வாக்கான கேண்டிடேட்டு, அவரே நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தான் அதிகம். அவரை நீக்கிட்டு இன்னொரு கேண்டிடேட் போட்டால் அவருக்கு செல்வாக்கு வளையம் தாவேக்காவுக்கு பாதிப்பாங்க. ஸோ அவரை கேண்டிடேட்டாக கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்போ ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு அதிமுகவில் ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடியை விட எஸ்சிக்கு சுப்பியா தான் அங்கே பெருசுன்னு நம்ம பேசணும். அன்னைக்கு மாற்றி மறித்து பேசலை. அப்போ ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு தாவேக்காவுக்கு ஓட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்துட்டான், விசிகா விசிகாவுக்கு அங்கே ஒரு கேட்டலிஸ்டாக விசிகாவுக்கு ஓட்டு இருக்கு. பழனி போயிருந்தேன். பழனியிலாம் திருமாவளவன் வன்னியரசு வந்தது, பழனி, ஒட்டஞ்சந்திரன், அங்கெல்லாம் பறையர் சமூகம் கொண்டாடுறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இண்டிபெண்டாக பறையர்னு நம்ம ஜாதின்னு திருமாவளவன் வன்னியரசு வந்துட்டாங்கன்னு தென் மாவட்டத்தில் பறையர் சமூகம்லாம் அதை கொண்டாடி புதுகலிக்கிறாங்க. எல்லா இடமும் பேனர் வச்சு மகிழ்ச்சி கடலை இது பண்ணுறாங்க. உண்மை யதார்த்த களத்தை மறைச்சிக்கிட்டு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ விசிகாவில் வந்தாச்சு. சிபிஎம், சிபிஐ சொர்ணம் முன்னாடி இருந்தார். இப்போ எங்க கம்யூனிஸ்ட் இருக்கு. சண்முகம் ஸ்டாலின் மேல வன்மத்தை தான் காட்டக்கூடிய பெரிய மனிதர், சின்ன புத்தி ஆளாக தான் அவர் இருந்துட்டு இருக்கிறார். நம்மளோட பார்வை அப்படிதான் இருக்கு. இத்தனைக்கும் நாங்கள் போட்ட பிச்சை கம்யூனிஸ்டுக்குன்னு எம்ஜிஆர் சொன்னார். ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லாத போது கூட சண்முகம் போன்றவங்க அந்த மாதிரி அண்ணா சொன்ன அதுக்கு இதாக தான் இருந்துட்டு இருக்காங்க. மொத்தத்தில் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் கொஞ்சம் தேக வரலாறு உள்ளவங்க, அதை நம்ம மறுக்க வரல. பட்டு சண்முகத்திட்ட இப்படி ஒரு தன்மை இருக்கிறத நம்ம தெளிவாகவே பார்க்குறோம். தென் கம்யூனிஸ்ட் சொர்ணம் முன்னாடி எம்எல்ஏ இருந்தார். தென் வேற யார் வந்திருக்கா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு. முஸ்லீம்கள் இப்போ தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். ஏன்னா முஸ்லீம்களுக்கும் 67 கொடுத்துருக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. 67 ராஜாஜி பண்ண ஃபிளாவில் 67 அவங்க வரல, ஆட்சி கொடுக்கல. ஹாய்தே மில்லத் சாஹிப் இருந்தார். ஹாய்தே மில்லத் சாஹிப்போ கூட அவர் தான் இல்லை, அந்த கட்சி சார்ந்த யாருக்காவது மந்திரி பதவி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும் அன்னைக்குள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் தலைமை. அது அவங்க கிளைம் பண்ணலை. இப்போ அவங்களுக்கு கிடைக்குது. இந்த 2 ஆஸ்பெக்டை பார்க்குறேன். ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு விஜய்கிட்ட போகிறது தவறு, அது அரசியல் அநாகரிகம், சந்தர்ப்பவாதம். ஆனால் முஸ்லீம் லீக் அமைச்சர்கள் இடம்பெறது அந்த கட்சிக்கு அது பெரிய கிரெடிட்டு, பெருமை. விசிகா அமைச்சர்ல இருக்குது பெரிய அச்சீவ்மெண்ட். அதைத்தான் தென் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பறையர் பொலிட்டுக்குள்ளையும் வன்னியரசு படத்தை வச்சு கொண்டாடுறான். அது நான் மறுக்க வரல. அப்போ இந்த இதெல்லாம் இருக்கும்போது தாவேக்கா பலம் பெற்றிருக்கு. அப்போ பொது வேட்பாளர் மூலமாக தான் அதை தோற்கடிக்க முடியும். அன்புமணி போன்றவர்கள் அந்த இடத்துல அம்பாசமுத்திரத்தில் சீமான பொது வேட்பாளராக நிறுத்தலாங்கிற ஒரு இதுக்கு சில நகர்வுகள் நடக்குது. சீமானும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறார். அன்புமணி பாயிண்ட் ஆஃப் பண்ணது சீமானா தானே சார் பொது வேட்பாளர்? அன்புமணி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறார். அப்போ அதில் அம்பாசமுத்திரத்தில் சீமான் ஒரு தொகுதி அம்பாசத்தில் சீமான் அது கரெக்டாக இருக்கிறார். ஒரு பார்வை இருக்குது. இதுக்குள்ளே என்ன வருதுன்னா
ரவி அருணன் காமராஜ் ஆட்சி அமைப்பு ஒன்று 89 வெற்றி பெற்ற தொகுதி. சக்திவேல் முருகன் ஒரு கபடி பிளேயர், அவர் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. அதற்கு பிறகு எஸ்இசிபி அதன் சொந்த செல்வாக்கால அவர் மரவர் சமூகங்கிறது ஒரு ப்ளஸ், அவர் வெற்றி பெற்ற தொகுதி. ஸோ எஸ்இசிபி வர்சஸ் சீமானுன்னா ஒரு கடும் போட்டி இருக்கும். அது ஒரு சட்டசபைக்கு சீமான் அனுப்பி வைக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் ஆதரிக்கலாம். ஸோ பொது வேட்பாளரை சீமான் அம்பாசமுத்திரத்தில் வரணுங்கிற ஒரு மூவ் நடந்துட்டு இருக்குது. எப்படி வருது என்ன வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் இதை பார்க்கணும். குறிப்பாக இந்த 5 தொகுதிகளில் 4 அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியில் இப்போ அந்த வேட்பாளர்கள் அந்த எம்எல்ஏக்கள் வந்து இப்போ தாவேக்கால இணைஞ்சிருந்து இப்போ இந்த இடைத்தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியில் தாவேக்கா சரிவை சந்திச்சதுன்னா அதை எது தொகுதியில் எத்தனை தொகுதியில் சந்திக்குது, எத்தனை சரிவை சந்திக்கும் போது மக்கள் தான் தீர்ப்பளிக்க முடியும். இப்போ அன்புமணியை பொறுத்தளவில் இவ்வளவு பிசிஆர் கேஸை வாங்கிட்டு நாங்கள் மரகத குமாரவேலை ஜெயிக்க வச்சோம், எடப்பாடி முதல்வர்னு ஜெயிக்க வச்சோம். நீங்கள் எப்படி பண்ணலாம், வந்து பாருங்க, எங்கள் ஏரியாவில் உங்களால் பிரச்சாரம் பண்ண விடுறோமா இல்லையாடி பாருங்கன்னு அந்த அளவுக்கு அன்புமணி ஒரு கடுமையான இதை பண்ணியிருக்காரு. சும்மா அன்புமணி இன்னைக்கு ஒரு பெரிய தலைவராக எமர்ஜ் ஆகிக்கூடிய டைமில் அதை நாம் ஒரு ஜஸ்ட் லைக் தட் அந்த அவரோட வார்த்தையை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அது களத்தில் தான் தெரியும். அதே மாதிரி தாராபுரத்தில் 40 விழுக்காடு ஓட்டு அதிமுக எடுத்திருக்கு. ரிசர்வ் தொகுதி பெருந்துறையில் அதிமுக தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்குது. அப்போ ரெட்டலைக்குள்ள மெரிட்டு சர்வை அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பகுதிகளெல்லாம் வந்து எம்எல்ஏக்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. ஏன் அம்பாசமுத்திரத்திலே பட்ட பகலில் எஸ்இசிபி பேரை அழிக்கிறான், ரெட்டையில் அதிமுக வச்சுக்கிட்டு எஸ்இசிபி பேரை நின்று அழிக்கிறான் அதிமுக கேடர்ஸ். அப்போ மற்ற ஸ்பிளிட்டில் உள்ள நிலைமை வேற, இந்த ஸ்பிளிட்டில் உள்ள நிலைமை வேற. இதை நம்ம கருத்தில் கொள்ளாமல் இருக்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து இடைத்தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இடைத்தேர்தலில் வந்து இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாட்டு அருண்சரணையாட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கவனிச்சிங்களா? இன்னைக்கு ராசா கூட இன்னைக்கு ஹிண்டில் ஒரு இதை பண்ணியிருக்காங்க. நாங்கள் கான்ஸ்டியூஷன் படி நாங்கள் நடந்தோம், நீ கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக போறீங்க, டிஸ்மிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற வார்த்தையை ஆராசா ஒரு பேச்சில் பேசுகிறார். என்ன கான்டெக்ட்ல பேசியிருக்கான்னு எனக்கு தெரியல. ஹிண்டில் வந்து இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் பண்ணி பொருள் ஹிந்தி ரிப்போர்ட் சரியா என்ன வரல, நேற்று ஓடிட்டு இருந்து நான் அதை பார்க்கல, இந்த ஹிந்தி ரிப்போர்ட்டு தான் பார்த்து சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, a government can be dismissed if it violates the constitution. We have not violated it. ஸ்டாலின் வயலேட் பண்ணலன்னு சொல்கிறாப்புல. Yet you are petitioning the union government for intervention. டிஸ்மிஸலுக்கு நீங்கள் வழிவகை பண்ணுறீங்கன்னு ஒரு வார்த்தையை ராசா பேசுகிறாரு. கிண்டில் தமிழ்நாடு பேஜஸ் 6ஆம் பக்கத்தில் ஹிண்டு பத்திரிகையில் ராசாவுக்கு பேட்டி தெளிவாக இருக்குது. நான் நேற்று ஃபுல் டெக்ஸ்ட்டை நான் பார்க்கல, ஹிண்டு தவிர போட மாட்டாங்க. ஸோ என்ன கான்டெக்ஸ்டில் என்ன சப்ஜெக்டில் சொல்கிறாரு சொல்லல. எது யூஆர் இந்த வார்த்தை இப்படியே சொல்லு, யூஆர் பெட்டிஷனிங் த யூனியன் கவர்மெண்ட் ஃபார் இன்டர்வென்ஷன் 356 என்ன நீ டிஸ்மிஸ் பண்ணுங்கிறதுக்கான இதை வழிவகைப்படுறீங்கிற வார்த்தையே சொல்கிறாரு. என்ன சப்ஜெக்டுக்குள்ள சொல்கிறாருங்கிறது தெரியல, நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு இந்த இடத்துக்குள்ள விஜய் அணி வந்து பெரிய அணி ஆயிடுச்சு, இண்டி கூட்டணி மாதிரி பெரிய அணி ஆயிடுச்சு. இந்த அணிக்கு எதிராக வந்து மற்றவங்கெல்லாம் ஒன்றிணையக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை வரும். அதற்குள்ள ஒரு ஆரம்ப புள்ளியா 8 விழுக்காடு மக்களவையில் எடுத்து விஜயோட டெம்பரரி ஒன் டைம் ஓட்டால 4 விழுக்காடால குறைஞ்ச சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ள அம்பாசமுத்திரத்தில் ஒரு 8 விழுக்காடோட எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ரத்தம் சிவசங்கரன்ல ஓட்டு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு வந்து களத்துக்குள்ள பொது வேட்பாளர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமான் சட்டசபைக்குள்ள நுழைஞ்சா சட்டசபைக்குள்ள விஜய் வர்சஸ் சீமான் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதற்கான நியூஸ் வந்து பொது வேட்பாளர் சீமான்கிற அளவுக்கு போகுது. அதில் அன்புமணி ஸ்பேர் கட் பண்ணி முன்ன நிற்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா விஜயோட பலம்ங்கிறது வந்து ஒன் டைம் ஓட்டு 35 ப்ளஸ் காங்கிரஸ் இது எல்லாம் சேர்ந்து 42 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே விஜய் தரப்புக்கு இருக்கத்தான் செய்யுது. அதை வந்து டெஸ்டிங் கிரவுண்டு வந்து ஒரு ஜெனரல் எலெக்ஷன் தான் டெஸ்டிங் கிரவுண்டு. அந்த டெஸ்டிங் கிரவுண்டில் தான் இது கூடுமா குறையுமாங்கிறது தெரிய வரும். இப்போ 42 விழுக்காடுக்கு மதிப்பு கொடுத்து இந்த 42 விழுக்காடு இப்போ திமுக கிட்ட இல்லை, அதிமுக கிட்ட இல்லை. அப்போ காமன் கேண்டிடேட்டுக்கான முயற்சியில் ஈடுபடுறதா கரெக்டாக இருக்கும். அந்த முயற்சியை அன்புமணி ஈடுபடுறாரு. இவர் சீமானும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நிற்பார் தான் கருதுறேன். ஸோ
மக்கள் வந்து ஒரு பலமான எதிர்க்கட்சி விஜயை கேள்வி கேட்கறதுக்கு சட்டசபையில். இப்போ நீங்கள் திருச்சி மீட்டிங்கில் பேசிட்டு போயிடலாம், எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம், என்ன வேணாலும் சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். சட்டசபைகள் எப்படி பேசுனா ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு சரியான ஒரு நபராட்டு சீமான் இருப்பார். அவர் பொது வேட்பாளராக வரணுங்கிற தோற்றம் எண்ண ஓட்டம் அரசியல் கட்சிகள் மத்தியில் வந்துட்டு அது எப்படி உருவம் பெறுதுங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. விஜய் அவர்கள் பல ஸ்பீச்சை நீங்க டீகோட் பண்ணியும் அது அவ்வளோ அர்த்தம்லாம் சொல்லியிருக்கீங்க. திருச்சி ஸ்பீச்சில் இன்னும் திமுக மேலேயே பழி சொல்லிட்டு இல்லை, அது போய் இவர் 42 விழுக்காட்டில் இருக்கிறாரு. திமுக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை இழந்துட்டு, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை இழந்துட்டு நீங்க உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் அது இதுன்னு என்ன வேணாலும் பேசுங்க. உதயநிதி சகோதரரே, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை நீங்க இழந்துட்டீங்க. இட் இஸ் ரைட்டிங் ஆன் த வால். 22 விழுக்காடு இந்த ஓட்டு தான் இருக்கு. கூட்டணி கட்சிக்காரன் உங்களுக்கு ஓட்டு போடல. விழுந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டம் டிரான்ஸ்பர் ஆயிரம் ஐயுஎம்எல் மூலமாட்டம், காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ விசிகா மூலமாட்டம். அப்போ உங்களுக்கு 28 தான் இருக்கு. இது விஜய் 35, இவங்களுக்கெல்லாம் ஒரு 8 விழுக்காடு இருக்கும். மொத்தமாக கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே வந்துட்டு 35, இவங்க ஓட்டு தான் 35 கொண்டு வந்திருக்கு. 42 versus 28 எங்க தேரம்? புரியுது. அது எப்படி? அது பொய் சொல்றாரு விஜய், அல்லது பயப்படுறாரு. அப்படியே அவரு வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. அது உண்மை இல்லை. அந்த நேரத்தை எவ்வளவு இப்ப 27 எடப்பாடி வச்சிருக்கிறாரு. சீமான் 4 சேர்ந்துட்டுனா 33 ஆயிருத. நிச்சயமா எடப்பாடி அணி 27 இருக்குது, சீமான் 4 சேர்ந்துட்டா 33 ஆயிருத. அப்ப 28 பெருசா 33 பெருசா? திமுக கூட்டணி போறதுக்கு யாரு இருக்கா? நிச்சயமா யாரும் இல்லை. இல்ல, அவங்க அன்புமணியை முயற்சி பண்ணலாம். அன்புமணிக்கு டிஎம்கே ஆப்ஷன் இருக்கு, எடப்பாடி ஆப்ஷன் இருக்கு. இதையும் தாண்டி ஒன்னா இருந்த அதிமுக கூட்டணியா திமுக அதிமுக ஒன்னா இருக்கிறது தான் எடப்பாடி விஜய்க்கு எதிராக 26 ரிசல்ட்டை மையமா வச்சு சரியான வீகம். புரியுது. திமுக வர்சஸ் டிவிகேனா இவங்க 42ல இருக்காப்புல, அவர் 28ல இருக்காப்புல. அவர்கிட்ட கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை அவர் இழந்துட்டாரு. அப்போ விஜய்க்கு தானே அது வெற்றி வரும். நிச்சயமா. அப்போ உங்களுக்கு எடப்பாடி தான் அங்கே டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறாரு. எடப்பாடி 21 விழுக்காடு ஓட்டு, விஜயால பாதிக்கப்படாம 1 விழுக்காடு உயர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவரு கேரளாவில் அவர் பதவியேற்பு விழாக்கு விஜய் போகிறதும் உடனே 3 மணிக்கு சதீஷனுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சு இவர் ஜோதிமணி மூலமா டெல்லிக்கு லாபி பண்றாரு. அவரோட இண்டஸ்ட்ரியல் லாபி மூலமா விஜய் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல, வரதுக்கு தயங்கிட்டாரு, நான் வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன்னு சொல்றாரு. விஜய் மேகதாது விஷயத்துல காங்கிரஸ் தேவையில ஓடிட்டு இருக்கக்கூடிய பொய்க்கால் குதிரை அரசுங்கிறாரு. ஸோ காங்கிரஸுக்கு ஆஃபரை கொடுக்குறாரு, காங்கிரஸ் தூக்கிடலான்னு அவரு நினைக்கிறாருன்னு சொல்லும்போது எடப்பாடியை கண்டு விஜய்க்கு வேற ஏதோ பயம் இருக்குது. அதனால கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் இழந்து கூட்டணி இல்லாம இருக்கக்கூடிய ஸ்டாலினை எதிரின்னு சொல்றது தனக்கு சேஃப்னு விஜய் நினைக்கிறார். மற்றவங்களுக்கு தெரியாதா? அண்ணாமலைக்கான சீமான் மீது அந்த சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்னு கூடிய ஒரு செய்தி வெளியாகுது, அது உண்மையா? அண்ணாமலை ஒரு கட்டத்துல சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல நினைச்சாரு. அது சொல்லிடுவாருன்னு தெரிஞ்சாதான் எடப்பாடி உள்ள வந்து பாஜக கூட்டணி 26லையும் கூட்டணி கிடையாது, 29லையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் பாஜக கூட்டணிக்கு உள்ள நுழைஞ்சி பாஜகவுக்குள்ள வந்தாரு. பாஜகவில் தான் தோத்தவன்னு சொன்னவங்கெல்லாம் உள்ள வந்தது காரணம் அண்ணாமலை வந்து சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்கிற ஒரு சூழல் இருந்தது. அதுதான் அன்னைக்கு ஒரு காரணம். எல்லாமே அரசியல் வாய்ப்புகளும் சந்தர்ப்பம் தான். அதை வந்து செயல்பட விடாம எடப்பாடி 20 விழுக்காடு எடுத்த எடப்பாடி 8 விழுக்காடு சீமானோட 20 பெருசுன்னு அவங்க அந்த இதை பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்குள்ள நிலைமையில எடப்பாடி 21ல இருக்காருங்கிறதே நான் மறுத்து பேச விரும்பல. டேட்டா அதுதான் சொல்லுது. எடப்பாடிக்கு எதிராக நாம அண்ணாமலையை எடப்பாடிக்கு ஆதரிச்சு பேசும்போது நம்ம தான் சொன்னோம், எடப்பாடிக்கு ஓட்டு போட்டா அண்ணாமலையை பலகீனப்படுத்தும் நம்ம சொன்னோம், மறுக்கல. அதே மீறி அண்ணாமலை எடுத்த ஓட்டு 21. அதுதான் முதல்வர் ஜோசப் விஜய்க்குன்னு சொல்றோம். நீங்க களம் வந்த பிறகு 1 விழுக்காடு எடப்பாடி உயர்ந்திருக்காரு. இதுதான் டேட்டா. எடப்பாடியை வச்சு நம்ம சொன்னோம், எடப்பாடிக்கு ரெட்டலை போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய ஓட்டு டேஷுக்கு நாமளே கொடுக்கக்கூடிய அதிகாரம். ஜாதியை பற்றி சொல்ல விரும்பாதனால அது பலவனன் கம்யூனிட்டி, ஓகே, நம்ம அதெல்லாம் நம்ம நேஷனல் மெண்டேட் கம்யூனிட்டி சொல்லுவோம். ஆனால் நம்ம எடப்பாடி அடிக்கிறதுக்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும். ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு பிற சமூகங்கள் மத்தியில் நம்ம அதை அன்னைக்கு பண்ணணும்.
அதை மீறி தானே அவர் 21 வந்திருக்கிறாரு. நிச்சயமா. அண்ணாமலை கூட நிற்கும் போது வந்து அண்ணாமலைக்காக ஓட்டு போட்டீங்கன்னா அது அண்ணாமலைக்கு அது மைனஸ் நம்ம தானே சொன்னோம். அதை மீறி தானே வந்திருக்காரு. பசுமன் தேவரையாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருந்த போது நம்ம வந்து இந்துக்களின் தந்தை தாண்டிய நாடாரும் கொடுக்கணும்னு சொல்லி பசுமன் தேவரையாவுக்கு பாரத ரத்னா நம்ம எதுக்கல்ல. ஆனா எடப்பாடி அதை வச்சு அரசியல் பண்றதை நம்ம அடிச்சு தானே இந்த ஓட்டுக்கு வந்திருக்காரு. அன்னைக்கு பாரத ரத்னா தேவரையா கொடுத்துருப்பாங்கன்னா 15 சீட்டாவது கூட வந்திருக்காதா இல்லையா எடப்பாடிக்கு? அது வேற மாதிரியே பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே போயிருக்கும். பட் நம்ம இதெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக செய்தோம். ஐடென்டிஃபை த எனிமி பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொன்ன மாதிரி எடப்பாடி தான் எதிரின்னு சொல்லி தான் நம்ம களமாடணும். இன்னும் சொல்ல போனா விஜயை எம்ஜிஆர் ஜெயலலிதா செங்கோட்டையும் பேரை வச்சு எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருன்னு சொன்னது நம்ம தான். சத்யபாமா, லோகேஷ், சுப்பிரமணியம், ரெட்டியார்பட்டி நாராயணன், RS முருகன் எல்லா பேரும் அதிமுகவுக்குள்ள இருந்த அத்தனை ஒரு பேரையும் சொல்லி விஜய் இரட்டையிலையை பலகீனப்படுத்துவாருன்னு சொல்லி எடப்பாடிக்கு எதிராக நம்ம பேச நம்ம தான். அதே மீறி எடப்பாடி ஒரு விழுக்காடு கூட்டிட்டாருன்னா முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன் மனச்சாட்சிப்படி இந்த உண்மையை தொட்டு பார்க்கணும். ஸோ எடப்பாடி வந்து 21 விழுக்காடுல இன்னைக்கு இருக்காருங்கிறது 100% உண்மைதான். ஆனால் நேற்றைய தினம் அண்ணாமலை எடுத்த 11.5 விழுக்காடு வாக்குனை 3 குறைஞ்சிட்டுன்னா அது அண்ணாமலைய சுயநலவாத பாஜக தலைவர்கள் சதி பண்ணி காலி பண்ணிட்டாங்க. இப்போ நாம வந்து சனாதன தர்மத்துக்கு ஆதரவானவங்க தான். பட் ஹூ ஆர் த கஸ்டடியன் ஆஃப் இந்தியன் ரிலிஜியன்னா எம்ஜிஆர் அனைத்து இடர்பாடையும் கொடுக்கும்போது வந்து அரசு இந்துக்களுக்கு விட்ட சவால், இந்துக்கள் இந்த சவாலை எதிர்கொள்வார்கள், அனைத்து தடைகளையும் மீறி இந்து ஒற்றுமை எழுச்சி மாநாடு நடந்தே தீரும்னு முதலமைச்சர் எம்ஜிஆர் எச்சரிக்கைன்னு அறிக்கை கொடுத்த ஐயா தாழ்நிங்க நாடார் தொண்டர்கள் நாங்க கஸ்டடியன் ஆஃப் இந்தியன் ரிலிஜியன்னு எங்களை கிளைம் பண்ணக்கூடியவங்க. அந்த வகையில தான் நாங்க சனாதன தர்மத்துக்கு ஆதரவாட்டும் மோடி 29 பிரதமர் ஆகிறதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். ஆக இந்த கட்சிக்குள்ள சுயநலம், சந்தர்ப்பவாதம், தான் எம்எல்ஏ ஆனா போதும், தனக்கு பலன் கிடைச்சா போதும், அண்ணாமலை மீது பொறாமை காழ்ப்புணர்ச்சி, இந்த மாதிரி செயல்படக்கூடியவங்களை வச்சுக்கிட்டு அண்ணாமலை எப்படி ஒரு பெரிய வாராத வந்த மாமணியா வந்த அண்ணாமலை சர்வே பண்ண முடியுங்கிறதா இப்ப பெரிய கொஸ்டினா இருக்குது. இன்னும் டெல்லி தலைமை அண்ணாமலைய முக்கியத்துவத்துக்கு உணர்றாங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகுது. அண்ணாமலை பிஜேபிக்கு வெளியே நின்னா விஜய் ஒரு பெரிய தலைவராக வந்த மாதிரி விஜய்க்கு மாற்று அண்ணாமலைன்னு வரக்கூடிய அளவு கூட அண்ணாமலைக்கு ஒரு கிரிப்பு வரலாங்கிற ஒரு பார்வை வருது. ஸோ டெல்லி பாஜகவும் அதை கருத்துல கொண்டு அண்ணாமலையை சமாதானப்படுத்தி கேபினெட் மினிஸ்டர், மாநில தலைவர் நீங்களாட்டே இருங்கன்னு சொல்ல மாதிரிப்பட்ட சில மூவ்ஸ் நடக்கதா சொல்றாங்க. 4ஆம் தேதி தான் அண்ணாமலை முடிவெடுப்பாரு. என்னோட பார்வை ஒரு தனி அமைப்பா வந்து செயல்படுவாருன்னு கருதுறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை எல்லாம் பரப்புறாங்க, பாஜக பீதியமா அண்ணாமலை செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பரவுது. இதை எப்படி பாக்குறீங்க? பாஜக எதிர்ப்பு ஓட்டுலாம் ஸ்டாலின்கிட்ட இருந்து விஜய்கிட்ட போயாச்சு. பாஜக எதிர்ப்பாளர்கள் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக்கு, விசிகா எல்லாருமே விஜய்கிட்ட போயாச்சு. எனவே பிடிஎம்னு சொன்னால் என்ன ஓட்டு குறைஞ்சிட போகுது? பிடிஎம்னு சொன்னால் பாஜகவால் முடியாது. தமிழிசை, நயினார் நாகேந்திரன் இவங்களெல்லாம் வச்சுட்டு பாஜகவால் முடியாததை அண்ணாமலை சாதிப்பாருன்னு அண்ணாமலைக்கு அது ப்ளஸ் தான். பாஜகவின் பிடிஎம்னு சொல்றது இனிமேல் அண்ணாமலைக்கு ப்ளஸ் தான். ஆனால் அண்ணாமலையும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தனக்கு வரணுங்கிற லெவலில் தான் அவரோட வீகத்தை அமைப்பார். அதனால தான் அந்த சிபிஎஸ்சி மேட்டரில் 3rd லாங்குவேஜ் இதில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. ஓகே, அது சொல்லத்தான் செய்வாங்க, அது ப்ளஸ் தான்.